தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். பொதுவா இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட்ல மோதனாலே பயங்கரமா இருக்கும். முறைச்சிக்கிற விஷயத்த அப்பப்போ பார்த்துக்கிட்டு இருப்போம். சமீப காலமா பெருசா இல்லைனாலும் இது மாதிரி ரைவல்ரி அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம். மற்ற அணியில நம்ம ஜெயிக்கிறது வேறங்க. பாகிஸ்தான் ஜெயிக்கிறத கௌரவமா பார்த்து தான் மேட்ச் பார்க்குற பல பேரும் இருப்போம். ஆனா அண்டர் 19 கிரிக்கெட் சார்ந்தோம் வச்சிருக்க பாருங்க பிரச்சனை அவ்வளோ பெருசு போய்கிட்டு இருக்கு. நம்ம வைபவ் சூரியவன்ஷி அப்புறம் ஆயுஷ் மாத்ரே பசங்க பேர்லாம் அடிபடுது. இதை பத்தியும் என்ன நிறைய கிரிக்கெட் சார்ந்த அப்டேட்ஸை பத்தி தான் பார்க்க போற நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடர் இருக்குல்ல, அது நடந்து முடிஞ்சது. இந்த தொடரோட ஃபைனல்ஸ் மேட்ச்ல இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். அப்போ ஃபைனல்ஸ் எப்படி வந்திருக்கும் பாருங்க. இந்த மேட்ச்ல முதல்ல பேட் பண்ண பாகிஸ்தான் செம்ம காட்டினாங்க. 8 விக்கெட்ஸ் இழந்து 347 ரன்ஸ். பசங்க அடிச்சு பிறந்துட்டாங்க. அதுலயும் சமீர் மின்ஹாஸ்னு ஒரு பையன், அந்த பையன் அடி மூட்டை துண்டா தெரியுதுங்க. தனியா 113 பந்துகள்ல 172 ரன்ஸ். பையன் செம்ம காட்டினான். இன்னொரு பக்கம் இந்தியா, சரி இது கொஞ்சம் கஷ்டமான டார்கெட் தான், ஆனால் நம்ம கேப்டன் ஆயுஷ் மாத்ரேவும் இன்னொரு பக்கம் சூரியவன்ஷம் இருக்கிறதுனால நாம் இதை சேஸ் பண்ணிடலாம் ஃபைனல்ஸ் வர அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிளம்புறாங்கனாங்க. ஆனால் பாகிஸ்தான் பவுலர்ஸ் பேசர்ஸ் நம்ம கதையை முடிச்சு விட்டாங்க. வந்தாங்க, விக்கெட்ஸை பட்டு தூக்குனாங்க. 26.2 ஓவர்ஸ்லேயே இந்திய அணி ஆல் அவுட்டு. 156 ரன்ஸ் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சுது. மார்ஜின் பார்த்தீங்களா, 197 ரன்ஸ் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் ஜெயிச்சிடுச்சு. நம்ம அடிச்ச ஸ்கோர் இருக்கு பாருங்க, அதை விட வித்தியாசம் அதிகமா இருக்கு. நம்ம தோத்த ரன்ஸ். இந்த அளவுக்கு ஒரு பெரிய அடியை பாகிஸ்தான் அண்டர் 19 ஏஷியா கப் சார்ந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச்ல தோத்த கையோடு பசங்க சோகமா தானே இருப்பாங்க. இந்தியன் டீமு பயங்கர சோகங்க. இந்த மேட்ச் எந்த அளவுக்கு அட்ரினல் ரஷ்ஷா நடந்துச்சுன்னு சின்னதா 2 எக்ஸாம்பிளை மட்டும் கொடுக்குறவங்களுக்கு. ஆயுஷ் மாத்ரே இருக்கார்ல, அவர் 2 ரன்ஸை மட்டும் தாங்க அடிச்சார் மேட்ச்ல. அவர் விக்கெட்டை விட்டதும் இந்த பாகிஸ்தான் பிளேயர் சும்மா இல்லாம அவர் பிடிச்சி நோண்டி ஆயுஷ் மாத்ரே டென்ஷன் ஆகி பார்த்துருக்கீங்களா? பையன் திரும்பி பயங்கரமா சீர ஆரம்பிச்சிட்டான். நான் இப்படி பேசுறேன் அப்படி பேசுறேன், பையன் ஒரு பக்கம் சண்டை முடிஞ்சிச்சா. இதுக்கப்புறம் வைபவ் சூரியவன்ஷி ஆரம்பிச்சதை பார்த்ததும் மேட்ச் ஜெயிச்சிருவாங்க நினைச்சேன். அந்த அடி அடிச்சான் பையன். வெறும் 10 பந்துகள் 26 ரன்ஸ். செம காட்டு காமிச்சிட்டு இருந்தான். பாகிஸ்தான் பவுலர்ஸ்க்கு கிளி அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த 14 வயசு பையன் நம்ம டீமை முடிச்சு விட்டுற போறான் அப்படின்ட்டு ஒரு வழியா சூரியவன்ஷி விக்கெட்டையும் தூக்கிட்டு அந்த பாகிஸ்தான் பவுலர் பண்ண அதிக பிரசங்கித்தனம் பயங்கரமா அது இதுன்னு வார்த்தையை விட்டு பாடி லாங்குவேஜை வெளிப்படுத்தி இதெல்லாம் பண்ண நமக்கே கோவம் வரல. சூரியவன்ஷி சின்ன பையன் தான், சின்ன பையன் கோவராதான் என்ன ஒத்துக்கிட்டு வரல. சூரியவன்ஷி ஒரு கட்டத்துல கையை கீழே காமிச்சு, கீழே மீன்ஸ் அவரோட ஷூ இருக்குல்ல அந்த இடத்த காமிச்சு, கிட்டத்தட்ட ஏதோ ஷூல ஒட்டிருக்க தூசுன்ற மாதிரி அவர் சொன்னதா நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாக்டா என்ன சொல்லியிருப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுது, எல்லாரும் தெரிஞ்சுப்போம். ஸோ இந்த 2 விக்கெட்ஸ் இருக்குல்ல, ஒரு பக்கம் ஆயுஷ் மாத்ரே, இன்னொரு பக்கம் சூரியவன்ஷி, இந்த 2 விக்கெட்ஸையும் தூக்குனது ஒரே பவுலர் தான். அவர் பேரு அலி ரஸா. இப்போதைக்கு பாகிஸ்தான் டீம்ல ஒரு பெரிய ஃபியூச்சர்னு கருதப்பட்டு இருக்கவர் பேசர்ஸை பேஸ் பண்ணி. அப்பேற்பட்ட பவுலர் தான் 2 பேரையும் தூக்கியிருந்தாப்புல. 2 பேர்கிட்ட வாங்கி கட்டினதும் வாயை விட்டு வாங்கி கட்டினதும் அதே சேம் பவுலர் தான். ஸோ களத்தில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துருவோமா? களத்துக்கு வெளியே என்ன தெரியுமா நடந்துச்சு? இந்த ஸ்டேடியத்துக்கு வெளியே சூரியவன்ஷி நடந்து வந்துட்டு இருந்தாப்புல. அப்போ அந்த பாகிஸ்தான் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்களும் அந்த பக்கமாக நின்றுக்கிட்டு பூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி மும்பை இந்தியன்ஸ் டீமில் ரோஹித் சர்மா தூக்கிட்டு ஹர்திக் உள்ள கேப்டனாக போட்டதும் ஸ்டேடியம்குள்ளே ஹர்திக் வந்ததும் சொந்த கிரவுண்ட்லேயே அதிக பூ பண்ணாங்க, பயங்கரமாக கிண்டல் பண்ணாங்க, கத்தனாங்க அவருக்கு எதிராக. கிட்டத்தட்ட இதே மாதிரி இங்கே பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. 14 வயசு பையங்க. இந்த பையனுக்கு எதிராக அங்கேருந்து அவ்வளோ எறும்பாடுலாம் பூ பண்ண ஆரம்பிச்சிருச்சிங்க அந்த ஸ்டேடியத்துக்கு வெளியே. ஆனால் இந்த பையனோட மெச்சூரிட்டியை பாருங்க. களத்தில் பிளேயர்ஸ்குள்ளே எதனால ஆக்ரோஷமாக மூமெண்ட்ஸ் நடக்கலாம், களத்துக்கு வெளியே வந்த பிற்பாடு எல்லாம் ஒன்றதாக இருக்க போகிறோம் வச்சுங்க. ஆனால் களத்துக்கு வெளியே ஃபேன்ஸ் இது போல் பிஹேவ் பண்ணுறான்னா நாம் அதுக்கு ஈக்குவலாக பண்ணக்கூடாதுன்னு பையன் சைலண்ட்டாக போயிட்டாங்க. திரும்பி ஒரு முறை கூட முறைகளை பெருசாக பையன் சைலண்ட்டாக போயிட்டான். பாகிஸ்தான் அண்டர் 19 டீம் இருக்குல்ல, இதோட மென்டார் யார் நினச்சிங்க? சர்ஃப்ராஸ் அகமது. இவர் என்ன பண்ணிட்டாரு,
எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு இந்த கப் அடிச்சதெல்லாம் பெரிய மேட்டர் இல்லை. எப்படி அந்த இந்தியன் டீம் பசங்கலாம் நம்ம பசங்க எப்படிலாம் கொஞ்சம் வம்பெடுத்துருக்கலாம் அப்படின்னு இவர் ஆரம்பிச்சிட்டாரு. வம்பெடுத்ததே இந்த பயப்பிள்ளைங்க தான். நம்ம மேலே பழிய போடுற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு என்ன பிரச்சனைனா ஹெட் மாஸ்டர் கிட்ட போவாங்களே, அது போல் இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தோட தலைவர் இருக்கார்ல மோசின் நக்வி, அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் இது போல் நடக்குது நீங்கள் கேட்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கவே நக்வி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் இந்த விஷயத்தை ஐசிசி கிட்ட முறையிடுறேன்னு. ஐசிசி கிட்ட போயிட்டாங்க. இந்த பிரச்சனை சின்ன பசங்க சண்டையை ஐசிசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்க புகழ் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்தை மட்டும்தான் சேரும். அதில் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நக்வி, எங்கள் பசங்க அவ்வளோ பொலைட்டாக ஆனாங்கப்பா, ஆனால் இந்த இந்தியன் டீம் பசங்க இருக்காங்களே என்னென்ன பண்ணாங்க பார்த்தீங்களா, எங்கள் டீம் பசங்களை ஃபுல்லாக ப்ரொவோக் பண்ணுறது அவங்களுக்கு வேலையாக இருந்துச்சு. அவங்க மேட்ச்சில் கான்சன்ட்ரேட் பண்ணல, நம்ம டீம் பசங்கிட்ட வம்பெடுக்கிறதையே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அரசியலும் விளையாட்டும் எப்பவுமே தனித்தனியாக இருக்கணும், ஆனால் இந்தியன் டீம் அதை பண்ண மாட்டுதுன்னு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. மக்களை நல்லா யோசிச்சு பாருங்களேன், அரசியலாக இருக்கட்டும் விளையாட்டாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயும் முதல்ல பிரச்சனை ஆரம்பிக்கிறது யாரு, அப்புறம் அழுவுறது யாரு, பாகிஸ்தான் தானே. நாம் இங்கே சிவனேன்னு இருப்போம், பெஹல்காம்லேருந்து அட்டாக் பண்ணுவாங்க, திருப்பி நாம் அச்சோனாக்கா பார்த்தீங்களா இந்தியா எங்கள் மேலே தாக்கிடுச்சுன்னுவாங்க. இப்போ பாருங்க கிரிக்கெட்டில் இதே தான், பசங்களை விக்கெட் எடுத்தோமா பவுலர் செலிப்ரேட் பண்ணலாம் தப்பில்லை, ஆனால் பிளேயர்ஸை கடுப்பேற்றுற மாதிரி செலிப்ரேட் பண்ணக்கூடாது. இதை தான் கோட் ஆஃப் கண்டக்ட் சொல்லுது. ஆனால் இந்த பாகிஸ்தான் கிரிக்கெட் வரத்தை சேர்ந்தவங்க எங்கே கொண்டு வந்து விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, பிரச்சனையை ஆரம்பிச்சவங்களை விட்டு இதனால் ட்ரிகர் ஆகி கடுப்பான பசங்க மேலே கையை திருப்பி விட்டாங்க. வீடியோ ஃபுட்டேஜில் ஆதரமாக இருக்குன்னு இப்படி திருப்பி விட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்தியன் டீம் இருக்குல்ல, அந்த டீமில் போடுற சண்டையை விட பசங்க சண்டை பயங்கரமாக இருந்திருக்குல்ல, அடிச்சிக்காத குறைதான் மக்களே. ஓகே ரைட்டு. இதுக்கப்புறம் நம்ம சில இந்திய அணி சார்ந்த கிரிக்கெட் அப்டேட்ஸை பார்த்துருவோம். தேசிய அணி சார்ந்து நாளைக்கு 24ஆம் தேதியா, நாளைக்கு விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் இந்த விஜய் ஹசாரே டிராஃபி தொடர் இருக்குல்ல அதில் களமிறங்குறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய லெஜெண்டரி பிளேயர்ஸ் இந்த அளவுக்கு ஒரு டோர்னமெண்ட்ல இறங்கி உள்ளூர் பிளேயர்ஸோடு அன்கேப்டு பிளேயர்ஸோட வளர்றாங்களே, அந்த பசங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்போ ஏற்படுற மறக்க முடியாத தருணத்தை இந்த 2 லெஜெண்டரி பிளேயர்ஸும் நம்ம நாட்டுக்கு கொடுக்க போகிறாங்க. இன்னொரு பக்கம் சுப்மன் கில்லு, இஷான் கிஷன் இவங்களும் பேட்டிலுக்கு ரெடி ஆகிட்டாங்க. நான் சொல்கிறது சர்வதேச கிரிக்கெட் போட்டி சார்ந்தில்ல, டொமஸ்டிக் கிரிக்கெட் சீரீஸ். இதில் லெஜெண்டரி பிளேயர்ஸ்லாம் இந்த முறை பெருசாக களமிறங்குறாங்க. இதுக்கு விதை போட்டதா இஷான் கிருஷ்ணா சொல்லாமா, சமீபத்தில் அவர் அடிச்ச அடி கப்பை தூக்குனது. அப்புறம் என்னாச்சு, T20 வேர்ல்ட் கப்பில் அவர் பேரே உள்ளே போட்டாங்க வந்திருப்பானி அப்படின்ட்டு. விராட் கோலி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல இந்த விஜய் ஹசாரே டிராஃபியில் களமிறங்கிறதுக்காக. ப்ரோ அவ்வளோ பெரிய லெஜெண்டரி பிளேயருக்கு எது ப்ராக்டிஸ்னு கேட்டிங்களா, இதனால தான் அவர் என்ன லெஜெண்டரி பிளேயராக இருக்காரு, அந்தளவுக்கு தீவிரமாக பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறதுனால தான். அப்போ இந்த நெட் பாலர்ஸ்லாம் வருவாங்க பார்த்தீங்களா, அவருக்கு பந்து வீச, அதில் அந்த ஃபேன்ஸ் எல்லாம் இவர்கிட்ட வந்து பேசணும் ட்ரை பண்ணுறாங்கன்னா தலைவன் கூப்பிட்டு பேசுகிறாப்புல, ஒதுக்கிலாம் உள்ள. அதில் இங்கே பாருங்க, தோல் மேலே கையை போட்டு விராட் கோலியோட கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் 100 புக்கு கூட போடலாம். அந்தளவுக்கு கிரிக்கெட் எக்ஸ்பீரியன்ஸை நெட் பவுலர்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இது எத்தனை பேர் பண்ணாங்க மனசு வரும். இந்த மனுஷன் பண்ணுறாருல, கோலி எப்போவுமே கெத்து தாங்க, தலைவன் எப்போவுமே மேலே மட்டும்தான். அது இது பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பந்தில் அவரோட ஆட்டோகிராஃபை போட்டு கொடுத்ததா இருக்கட்டும், செல்ஃபி எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் வந்தாலும் அவங்களுக்கு செல்ஃபி கொடுத்ததா இருக்கட்டும், விராட் கோலி இதையும் பண்ணியிருந்தாப்புல. ஒரு பக்கம் ரோஹித் சர்மா விளையாட போறாருல விஜய் ஹசாரே டிராஃபியில், அதை பார்க்க வர கூட்டம் இப்போ பயங்கரமாக எதிர்வன் தான் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. எல்லாமே நாளைக்கு வெகு சிறப்பாக போக போகுது போலங்க. BCCI இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தெரியுமா, நாம் எதுக்காக வீராங்கனைகளுக்கு அதிகமாக காசு கொடுக்கக்கூடாது, இட் மீன்ஸ் இந்த பேவை நம்ம ஹைக் பண்ணக்கூடாது, அதிகப்படுத்தி விட்டுருவோமே அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. மென்ஸ் டீமுக்கு சொல்லலைங்க, விமன்ஸ் டீமுக்கு, அதுவும் இந்த டொமஸ்டிக்கில் விளையாடுறாங்களே அவங்களுக்கு மட்டும் பேவை ஹைக் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் முடிவு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளேயிங் லெவலில் விளையாடுற சீனியர் பிளேயர்ஸ்க்கு, இந்த சீனியர் விமன் பிளேயர் இருக்காங்களே இவங்களுக்கு 50,000 ரூபாவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்களாம். இதுக்கு முன்னாடி 20,000 ரூபாவை தான் இருந்துச்சு, அதான் 50,000 ரூபாவை மேலே தூக்குறாங்க. இன்னொரு பக்கம் ஜூனியர் பிளேயர்ஸ் இருப்பாங்களே இந்த விமன்ஸு, இவங்களுக்கு 25,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயங்க. நீங்கள் சும்மா சர்வதேசத்தில் சம்பாரிச்சுட்டு அதை சர்வதேச கிரிக்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறத விட சர்வதேச கிரிக்கெட்டில் சம்பாதிக்கிறத டொமஸ்டிக்கில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நல்ல பிளேயர்ஸ் எடுக்க முடியும். அதுக்கு இது ஒரு நல்ல ஆரம்பமாக தான் இப்போ எல்லாரும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அடுத்து நம்ம MSD சார்ந்து CSK வெளியிட்டிருக்க போஸ்டர் தான் இங்கே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் ஒருத்தர் விளையாட போகிறார்ல, ஏன்னா விளையாட மாட்டேன்னு அறிவிச்சிட்டானு கேட்டிங்கன்னா பதற வேணாம். MS தோனி சர்வதேச கிரிக்கெட் அறிமுகமானார்ல கரெக்டாக டிசம்பர் 23ஆம் தேதி, இந்த நாள் தானே அது எக்ஸாக்டா, கரெக்டாக இந்த நாளில் CSK இந்த போஸ்டர் வெளியிட்டிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, டிக்கெட்டை பேஸ் பண்ண வேலையை மட்டும் செஞ்சுட்டு இவர் அப்படியே போயிருந்தாருன்னா இந்தியாவுக்கு செகண்ட் வேர்ல்ட் கப் கிடச்சிருக்குமா, ஓடிய இறங்கல. இந்திய கிரிக்கெட்டோட தரம் இந்த அளவுக்கு சர்வதேச அளவுக்கு உயர்ந்திருக்குமா. நிறைய பிளேயர்ஸ் நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். MS தோனி இந்த டீமை லீட் பண்ணாமல் இருந்திருந்தாருனா எவ்வளோ பேர் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. ரோஹித் சர்மா எடுத்துக்கங்க, அவ்வளோ பேர் ரோஹித்துக்கு அவ்வளோ வாய்ப்பு கொடுக்காதீங்க ஒதுக்குங்கன்னு சொல்லும்போது இந்த பையன் நம்பிக்கை இருக்கு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி அவ்வளோ வாய்ப்பை கொடுத்து அவ்வளோ பேர் லெஜெண்டரி பிளேயரை உருவாக்கி கொடுத்தது MS தோனி தான். அப்பேற்பட்டோட ஜேர்னி இருக்குல்ல, 21 ஆண்டு கால சர்வதேச கிரிக்கெட் வாழ்க்கை, இதை குறிப்பிடுற மாதிரி தான் CSK இந்த போஸ்டரை கிரியேட் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. ஏங்க இது சாதாரண விஷயமா? வேர்ல்ட் கப்பை அடிச்சது ஒரு கேப்டனா, T20 வேர்ல்ட் கப்பை அடிச்சு முடிச்சது ஒரு கேப்டனா, அப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி அடிச்சு முடிச்சது ஒரு கேப்டனா, இதெல்லாம் தாண்டி டெஸ்ட் மேட்ச் இருக்குல்ல இதையும் கேப்டனா அடிச்சது
எம்எஸ் தோனி, தி ஒன் அண்ட் ஒன்லி எம்எஸ் தோனி மட்டும் தான். எப்பவுமே நமக்கு எம்எஸ் தோனி கோட்டு தான். ஆனால் அந்த கோட்டு இடத்த ஃபியூச்சரில் பிடிக்க வாய்ப்பு இருக்குப்பா. சிஎஸ்கேரங்க பேஸ் பண்ணி மட்டும் சொல்கிறேன். நம்ம சஞ்சு அவர் சொல்லலாமா, தலைவன் செம ட்ரைனிங் செஷன். இப்போ 2 டோர்னமெண்ட்ஸ் ஆகுது. ஒன்று விஜய் ஹசாரே டிராஃபியில் தலைவனும் களமிறங்குறாப்புல. இன்னொரு பக்கம் நியூசிலாந்து இருக்கிறான இந்திய அணி களமிறங்குறதுல T20 சீரிஸு, அதில் அவரோட பேர் இருக்குங்க. அவன் கிடைச்ச வாய்ப்பை சஞ்சு மாதிரிலாம் கரெக்டாக யார் யூட்டிலைஸ் பண்ணியிருப்பானான்னு தெரில. ஃபுல்லாக கில்லு பின்னாடியே போயிட்டு இருந்த இந்தியன் டீமை அப்படி திருப்பி தாம் பக்கம் வர வச்சால ஒரு வாய்ப்பை கரெக்டாக கன்வெர்ட் பண்ணார் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக. அவ்வளோதான், ஸ்குவாடில் இடம் முடிச்சிருக்காரு. அடுத்து ப்ராக்டிஸ் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் அடுத்தடுத்த டோர்னமெண்ட் சார்ந்து அதிகமாக எதிர்பார்க்குற பிளேயராகவும் சஞ்சு இருக்காரு. IPL பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் இந்த கான்டென்ட் பொறுத்தவரை மனசில் ஒரு வினாதாக இருக்க முடிஞ்சதுக்கான பதில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த 2025ஆம் ஆண்டுக்கான ICC கிரிக்கெட்டர் அவார்டு இருக்குல்ல, அது யார் யாருக்கு எந்தெந்த கேட்டகரியில் கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு பார்க்குறீங்க. ஏன் சிற்றறிவுக்கு எட்டின வகையில் ஒரு சின்ன லிஸ்ட்டை போட்டிருக்கேன். இதில் யார் யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லைனா இவங்களே கரெக்டாக இருப்பாங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வருஷத்தோட சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட்டர் விருது நம்ம மிச்சல் ஸ்டார்க்கு கொடுக்கலாமா? தலைமை எப்பவுமே ஒர்த்து, இந்த வருஷம் வேற லெவல் ஒர்த்துன்னு சொல்லலாம். ODI கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என் மனசில் ரோஹித், விராட் எப்பவுமே இருப்பாங்க. அவங்கள தாண்டி ரூட்டு, அப்புறம் இந்த பிரிட்ஸ்கே இருக்கார்ல, இவர் பேர் லைட்டாக அடிப்படுது. இவங்களை தாண்டி வேற என்ன இருக்காங்களா? இந்த T20 கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ணை மூட்டு சொல்லுவேன், நம்ம பையன் வருண் சக்கரவர்த்தி. அவரை தாண்டி இன்னொருத்தர் யோசிக்கணும்னாக்கா நம்ம அபிஷேக் சர்மா யோசிக்கலாம். பெரிய ஆசை தான், பட் இது நடந்தால் நல்லா இருக்குமே. கிரிக்கெட்டர் ஆஃப் த இயர் அதுக்கு சேர்த்து வச்சு விருது இந்த வருஷத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இதில் நம்ம இந்தியன் ஃபேன்ஸாக பார்க்கறத விட கிரிக்கெட் ஃபேன்ஸாக எடுத்து பாருங்க. ஜேக்கப் டஃபி இருக்கார்ல, நியூசிலாந்து தலைவன் உலகராப்பில். இந்த வருஷத்தில் அவர் எடுத்த விக்கெட்ஸ் எண்ணிக்கை 80 தாண்டி போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு பெஸ்ட் டேலண்டட் கிரிக்கெட்டராக இருந்துட்டு இருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவர் கொடுக்கலாம். இவர் இல்லைனா வேற யாரை ரீப்ளேஸ் பண்ணலான்றது கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.